காலைக்கேர நேயர்களுக்கு வணக்கம். இன்னும் ஒரு நாட்டு நடப்பு அரசியல் இரட்டையில் உங்களை சந்திக்கிறோம். நான் அனுராஜ், என்னுடன் காலைக்கேர பத்திரிகையின் பிரதம ஆசிரியர் பிரேமானந்தர். வணக்கம். வணக்கம். நாங்கள் கொஞ்சம் ஆறி போன கஞ்சியா இருந்தாலும் நான் பழங்கஞ்சி இல்லை, எங்களுக்கு இது ஆறி போன கஞ்சி இல்லை. இப்ப இன்றைக்கு பேச நான் சொல்ல வந்த விஷயம் வந்து இது இந்த தொடக்கம். ரணில் விக்ரமசிங்க அல் ஜசீரா ஹெட் டு ஹெட் இன்டர்வியூ நாங்கள் ஏற்கனவே காய்ச்சிருக்கிறோம். அதை பற்றி சமரைசில் சும்மா சின்னதா பெருசா டீப்பா போகல. அது இந்த பின் விளைவுகள், அந்த மழை விட்டாலும் தூவானம் விடாத மாதிரி அந்த இன்டர்வியூ முடிஞ்சு அவரை பற்றின, அதாவது அந்த இன்டர்வியூ தொடர்பில் அது ஃபாலோ அப்ல இருந்து கொண்டு ஒரு நூல்ல இருந்து கொண்டு அப்படியே தொடர்ச்சியா போற மாதிரி ஒரு மிகப்பெரிய விஷயம். அது தென்னிலங்கை மக்களையோ தென்னிலங்கையை பாதிக்கிற விஷயம் இல்லை, தென்னிலங்கை மக்கள் பாதிக்கப்பட்ட விஷயம் என்றதன் அடிப்படையில அது அங்க பூதாகரமாக்கப்பட்டிருக்குது. பரபரப்பாக நிறைய விஷயங்கள் மறைக்கப்பட்ட, திட்டமிட்டு மறைக்கப்பட்ட நிறைய விஷயங்கள் பொது வழிக்கு கொஞ்சம் கொஞ்சமா வருது. அது இந்த ஃபாலோ அப்ஸ் நிறைய நடந்து கொண்டிருக்குது. அது நாங்கள் ஏற்கனவே போன இதுல சொல்லியிருந்தாங்க, இந்த இன்டர்வியூக்கு பிறகு சொன்னாங்க, இதை டீகோட் பண்றதை விட இது இந்த ஃபாலோ அப்பா நடந்த விஷயங்களை காய்க்கிறத கண்டிப்பா தேவையானது. நாங்கள் பெருசா அதுல மீடியாஸ், தமிழ் மீடியாஸ் தொட்டுக்கொள்ளினமா இருந்தாலும் மக்கள் அதை சரியா இன்னும் உணரே இல்லை என்ற ஃபீலிங் இருக்கவே நாங்கள் அதை கண்டிப்பா காய்க்கணும் என்று அந்த இதுல இன்டர்வியூ டிகோடிங்லேயே அதை பற்றி காய்ச்சிருந்தோம். நாங்கள் எங்கள் தமிழ் மக்களை பொறுத்த வரைக்கும் அதை விட பெருந்துயரங்கள், அதை விட பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்தவர்கள்ன்றதுனால இத அவர்கள் தூக்கி பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் இந்த அல் ஜசீராவினுடைய பேட்டியில பட்லந்த ஆணைக்குழுவினுடைய அறிக்கையை பற்றி கேட்கப்பட்டது. அதுல உண்மையில பட்லந்த அறிக்கையை பற்றியது அல்ல அந்த கேள்வி. ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஒரு முறைசார் வன்முறையோடு தொடர்பு இருந்தது, தொடக்கத்திலேயே தொடர்பு இருந்தது என்றதை நிரூபிக்கிற வகையிலான ஒரு கேள்வி அது. இது நிறைய விஷயங்கள் பொறுப்பு கூறல்ல அவர் தவிர்த்து வந்திருக்கிறார் என்றதும், பின்னால் அவர்கள் கேட்க போற ஒரு கேள்வியில், அதாவது இனப்பிரச்சனை சார்ந்த பொறுப்பு கூறல அவர் செய்யவே இல்லை, இனப்படுகொலை சார்ந்த விஷயம், தமிழ் இனப்படுகொலை சார்ந்த விஷயத்துல பொறுப்பு கூறல் செய்யப்படவே இல்லை என்ற விஷயத்தை அவர்கள் பின்னால கேட்கறதுக்கு முன்பாக இந்த விஷயத்துல பட்லந்த ஆணைக்குழுவை அதுக்கு ஒரு அச்சாரமாக அவர்கள் போடுகிறார்கள். என்ன, பட்லந்த ஆணைக்குழு குறிப்பிடுற அந்த பட்லந்த சித்திரவதை முகாம் என்றது குறிப்பிடப்படும் போது இவர் ஒரு இளம் அமைச்சராக இருந்தவர். பிரேமதாசாவினுடைய ஆட்சி காலத்துல இவர் ஒரு இளம் அமைச்சராக இருந்தவர். அப்ப இருந்து இவருக்கு பிரேமதாசாவினுடைய அந்த டைம் பிரேமதாசாவினுடைய காலம், அப்ப இருந்தே இவர் இந்த வன்முறைகளோட அரச பயங்கரவாதத்தோட தொடர்புடையவராக இருந்தாலும் அந்த பொறுப்பு கூறல அவர் செய்யாத ஒரு நபர் என்றதை நிரூபுறதுதான். ஏன்னா அவர் அங்கேயும் செய்யல, அத நிரூபிக்கிறதுக்கு ஒரு ஆவணம் இருக்குது. ஆனா அவர் பிறகும் இந்த இனப்படுகொலை விஷயத்திலே அவர் அதை செய்யலை என்றதுதான் அவர்கள் நூல் பிடிக்க வெளிக்கிட்ட விஷயம். உண்மையா அதுல இவர் கிட்டத்தட்ட குற்றவாளியாக அல்லது இதுக்கான காரணகர்த்தாவாக இவரே இருந்திருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்குதானே பட்ல அந்த இதுல அதுக்கு அதுல இல்ல. இப்ப இருக்கிற நிலைமை என்னன்னா, சர்வதேச அரங்கம் முழுவதையும் தமிழ் மக்கள் மீதான ஒரு போர் நடந்தது. அந்த போர்ல நாங்கள் அதை இனப்படுகொலை என்றோம். சர்வதேசம் அதை மனிதாபிமான சட்டமீறல், சர்வதேச மனிதாபிமான சட்டமீறல், மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள்னு சொல்லுது. அதை சோட்டாஸ் போர் குற்றங்கள் என்றோம். இதை நிகழ்த்தினவ, ஆனா அந்த நிகழ்த்தப்பட்ட அந்த குற்றங்களுக்கான பொறுப்பு கூறல இலங்கை அரசாங்கங்கள் செய்யல என்று சொன்ன. அதுல ரணில் விக்ரமசிங்க பதவிக்கு வந்த போது 2015 மைத்திரியும் ரணிலும் கூட்டாக சேர்ந்து பதவிக்கு வந்த போது இந்த எல்லா பொறுப்பு கூறலையும் சர்வதேசத்தினுடைய ஒரு பங்களிப்போட தான் நிறைவேற்றுவேன் ஒரு வாக்குறுதி கொடுக்கிறார். ஆனா அதை அவர் செய்யல. அவர் செய்யாம போறது ஏன் என்றதுக்கு இவர் இப்படிப்பட்டவர் தான் ஏற்கனவே என்றதை நிறுவி இழுத்து கொண்டு வர்றதுதான் அதனுடைய நோக்கமா இருந்தது. அந்த இதுல அப்படிதான் அது வந்தது. ஆனா அதுல அதை டிஃபெண்ட் பண்றதுக்கு ரணில் விக்ரமசிங்க எடுத்த வாதம் என்னன்னா, இந்த பட்லந்த வதை முகாம் பற்றி நீங்கள் கேட்கிற விஷயங்கள் ஒன்றுக்கும் நான் பதில் சொல்ல முடியாது, ஏனென்னா நீங்க கேட்கிற அந்த மாதிரி ஒரு அறிக்கையே கிடையாது என்றார்.
சரிதானே. அப்ப அவர்கள் அப்படி இல்ல, ஒரு ஆணைக்குழு வைக்கப்பட்டது, ஆணைக்குழு அறிக்கைன்னா அப்படி ஒரு ஆணைக்குழு நாடாளுமன்றத்தே இல்ல, நாடாளுமன்றத்துக்கு முன்வைக்கப்பட இல்லை. நீங்க முன்வைக்கப்படாத ஒரு அறிக்கையை பற்றி நீங்க எப்படி என்னட்ட கேள்வி வைப்பீங்க? அதுல அது இருக்குது இது இருக்குதுன்னா இதெல்லாம் இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. வச்சிருந்தா சொல்லலாம் நீங்க. அப்ப பிரான்சிஸ் ஹரிசன் முன்னாள் பிபிசி இலங்கை செய்தியாளராக இருந்தவர் அதனுடைய ஒரு பிரதியை கையில வச்சிருக்கிறார். அவர் சொல்றாரு இணையத்துல கிடைக்குது. அதனாலதான் அந்த எல்லாத்துக்குமாகத்தான் அவர்கள் அதை தயார்படுத்தி வந்திருந்தார். ஒரு பிரதியை கையில வச்சுக்கொண்டு அவர் என்ன சொல்றாருன்னா, இல்ல இது இணையதளத்துல இந்த அறிக்கை கிடைக்குது. அதுக்கும் இவர் என்ன சொல்றாருன்னா, இணையதளத்துல நீங்க என்னத்தையும் அறிக்கைன்னு கொள்ளலாம், நாடாளுமன்றத்துல இது தாக்கல் செய்யப்படல. அப்ப நாடாளுமன்றத்துல தாக்கல் செய்யப்படாத ஒரு அறிக்கைய அப்படி ஒரு அறிக்கை இருப்பதாக கேட்டு அதுல இருக்கிறதா நீங்க கேட்கிற விஷயங்களுக்கு எல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்பதாக அவர் மறுத்துறாரு. சரிதானே. அதை சொல்லி போட்டும் நானப்ப அமைச்சராக இருக்கும் போது என்னட்ட கேட்டுச்சுன்னா நான் கொடுத்தேன் தாண்டி எனக்கு அதுக்கும் தொடர்பில்லை என்ற மாதிரி இவர் முடிக்கிறார். இப்ப நாடாளுமன்றத்துல அந்த அறிக்கை இல்ல, ஆகவே நான் பதில் சொல்ல கடமைப்பட்டவன் அல்ல என்று இவர் எஸ்கேப் ஆகி வந்த விஷயத்தை தான் நீங்க ஜேவிபி பிடிச்சுக்கொண்டு, ஓகே நாடாளுமன்றத்துல நீங்கள் அறிக்கை இல்லைன்னு தானே சொல்றீங்க, ஆக நாங்க நாடாளுமன்றத்துல அறிக்கையை சமர்ப்பிக்கிறோம் அவர்கள் சமர்ப்பிச்சுட்டாரு. இப்பதான் நாடாளுமன்றத்துக்கு அந்த அறிக்கை வந்துட்டு, இந்த அறிக்கை சமர்ப்பிச்சாது அதன் மீது 2 நாள் விவாதம் நடத்துறதுக்கும் ஒத்துக்கொண்டாச்சு. சரிதானே. இப்ப 2 நாள் விவாதம் நடக்க போகுது. விவாதத்தினுடைய விளைவு என்னவாக இருக்கும் என்றா இன்னும் பெரிய மாயாயாலங்கள் நிகழ போறது என்று எதிர்பார்க்க முடியாது. ஏனென்றா இந்த பட்லந்த ஆணைக்குழுவினுடைய அறிக்கை என்றது எப்படியாக இருக்குது என்றா, ரணில் அதுக்குள்ள ஒரு ஒரு பாட்டா அங்க ஆணைக்குழு அறிக்கை தயாரிக்கப்பட்டது சந்திரிகா வரும்போது எப்படி சந்திரிகாவுக்கு ஆதரவு தெரிவிக்குது ஜேவிபி. அவரை பிரதமராக வர்றதுக்கு அவரோட அப்ப இந்த நிபந்தனைகளின் அடிப்படையில தான் அவன் சந்திரிகாக்கு ஆதரவு குடிக்கணும். சந்திரிகா வந்ததுக்கு பிறகு இந்த வட்டலந்த வதை முகாம்ன்றது என்னன்னா, ரணில் சொல்றதன் இப்ப அவர் சொல்ற விளக்கத்தின்படி அது ஒரு எக்கனாமிக்கல் ஜோனா இருந்தது. அந்த ஜோனை பாதுகாக்கிறதுக்கு அங்க அதிரடிப்படையினருக்கும் போலீசாருக்குமாக ஒரு ஸ்பேஸ் தேவைப்படுது. இப்ப எப்படி இங்க மக்களுடைய காணிகளை பிடிச்சு முகாம்களை வைத்தார்களோ அப்படி அங்க அவர்களுக்கு ஒரு முகாம் தேவைப்படுது அங்க இருக்கிறதுக்கு இருந்து அந்த சுற்று வட்டாரத்தை பாதுகாக்கிறது. அப்ப எங்க அப்படி அவர்களை கொண்டே இருத்தலாம்னு பார்த்தா, இவ ஏற்கனவே செய்த ஒரு கவர்மெண்ட் ஹவுசிங் ஸ்கீம் இருக்குது அதுக்குள்ள. ஆனா அது ஒழுங்கா பயன்படுத்தப்படாம இருக்குது. அதை அதுல ஒரு கொஞ்சம் பகுதியை மின்சார சபை ஊழியர்களுடைய ஆட்கள் பயன்படுத்தி வருகிறது. அப்ப அதுல பயன்படுத்தப்படாம இருக்கிற சில வீடுகள் இதுகள் எல்லாத்தையும் சேர்த்து முகாம் அமைக்க கொடுக்க சொல்லி தனக்கு அப்ப இருந்த பாதுகாப்பு அமைச்சர் ரஞ்சன் விஜயரத்னா ஓட பண்ணினதன் அடிப்படையில நான் அதை கொடுத்தேன். அப்ப ஆணைக்குழு என்ன கேக்குதுன்னா, அப்படி நீங்கள் ஒரு அமைச்சராக பொறுப்பானவராக நீங்கள் அப்படி கையளிக்கிறதா இருந்தா அதை நீங்க யார்கிட்ட கொடுத்துருக்கணும்? போலீஸ் மாதிரிவர்கிட்ட தான் கழிச்சிருக்கணும். ஏன்னா போலீஸ் பொறுப்பான அதிகாரி. அப்ப அவர்கிட்ட கொடுத்தா அதுக்கு கீழே தான் அந்த ஹைராக்கில போயிருக்கணும். நீங்க எப்படி ஒரு எஸ்எஸ்பிட்ட அதுல பொறுப்பா இருந்தவர்கிட்ட நேரடியாக கையளிப்பீங்கள் என்ற மாதிரி அதை கேட்கணும். அப்ப நீங்கள் தெரிஞ்சுதான் இதை செய்யறீங்க. ஏன்னா நீங்க ஒரு ப்ராப்பர் ஹேண்ட் ஓவிங் என்றது ப்ராப்பரா நடக்கல, கையளிப்பு என்றது ஒரு முறை சார்ந்து நடக்கல. அதை விட்டுட்டு நீங்க இடையில யாரோ ஒருத்தட்ட கொண்டு அதை கொடுக்குறீங்களா, அங்கே வேற ஏதோ நடக்க போகுது என்றது உங்களுக்கு தெரிஞ்சுதான் அதை செய்யறீங்க அப்படின்னு குற்றம் சாட்டது இது. அதுக்கு இவர் அப்படி தெரியலன்னு எனக்கு கிடைத்த ஓடரை நான் செய்கிறேன் என்ற மாதிரி சொல்றாரு. அவர் என்ன சொல்லினவன்னா, அப்படி இல்ல, ஆணைக்குழு சொல்லுது அப்படி இல்ல, இவருக்கு அது தெரிந்தே இருந்த போதும் இவர் அது அங்க அவர்களுக்கு ஒப்படைத்தார். அந்த வதை முகாமில் நிகழ்த்தப்பட்டதாக சொல்லப்படுறது என்னன்னா, ஜேவிபி என்று சந்தேகத்துக்குரியவர்கள் என்று பிடிக்கப்பட்டார்கள். இப்ப எங்களுக்கு எப்படி ஒரு 4ஆம் மாடி புகழ் பெற்றதோ அது மாதிரி பூசா பிடிச்சு கொண்டு அடைக்கிறது. அது விளக்கமறியல் கைதிகளால பூசா. ஆனா சித்திரவதை கூடங்கள் 4ஆம் மாடி அல்ல. சரிதானே. சந்தேகத்தின் பேர்ல பயங்கரவாத தலைச்சரத்து முகாம் இருந்தது. இங்க யாழ்ப்பாணத்துல லோக்கலா சொல்றா அச்சலு கேம்ப், திருநெல்வேலி ஏழால அச்சலு கேம்புகள் எல்லாம் இருந்தது. சோ அந்த மாதிரி ஒரு முகாம். ஆனா இப்ப அதை விட கூட சொல்றேன்னா, அந்த திருகோணமலையில இருந்த கடற்படை முகாம் மாதிரியான ஒன்று. சரிதானே. இங்க எல்லாம் தனித்தனிய ஒரு எண்ணிக்கை அடிப்படையில குறைவானவர்கள் சித்திரவதை செய்யப்பட்ட இதோட ஒப்பிடை சொல்லலாம்.
ஆனா இது ஒரு வதை முகாமாகவே தொழிற்பட்டிருக்கு. பிடிக்கப்பட்ட சந்தேகத்துக்குரிய ஆட்கள் எல்லாம் சட்ட நடவடிக்கைகளுக்கு உட்படுத்தப்படாமல் பயங்கரவாத தடை சட்டத்துக்கு கீழே கூட இதண்டாம அவர்களை நேரடியாக இந்த முகாமுக்கு கொண்டு வந்து இங்க சித்திரவதை செய்யறதன் மூலமாக உளவு தகவல்களை பெறுறது என்றதான் இவர்களுடைய அது எவ்வளவு மோசமான சித்திரவதைகள் என்ன, அவர்கள் உடல் ரீதியாக உள ரீதியாக மீள இயங்க முடியாத நிலைமைக்கு போற அளவுக்கான சித்திரவதைகளாக இருந்திருக்கு. அப்ப இந்த ஆணைக்குழுக்கு முன்னால அப்படி சித்திரவதை செய்யப்பட்டு வெளியானவர்களும் பலர் வாக்குமூலம் அளித்திருக்கிறார். அங்க ஒரு சித்திரவதை கூட நடந்ததுன்றது. அதுல அந்த புகழ் பெற்றதா இருக்கிறது என்னன்னா, அங்க இருந்து ஒரு போலீஸ் உதவி அத்தியட்சருடைய சின்ன 2 பாடசாலை செல்லுற வழியல் ஆயுதங்களோட படத்துக்கு நிக்கிற அந்த ஒரு சித்திரவதை செய்யப்பட்ட ஒருத்தவரை அருகில நிக்கிற படம். இதுதான் இப்போ வரைக்கும் அது வெளிவந்த படம். மற்றதெல்லாம் பிறகு அந்த ஆணைக்குழு போய் அந்த இடங்கள்ல சோதிச்சது பார்த்தது. இப்ப போர் முடிஞ்சோன்னு அங்கங்க போய் இதெல்லாம் சித்திரவதை கூடம் ஒரு படம் எடுத்து இப்படி ராணுவம் விடுதலை புலிகள் சித்திரவதை கூடங்கள்னு சொல்லி எல்லாம் இப்ப வெளியில பரப்புரை செய்தது. அப்படி இங்க எல்லாம் இருந்ததுன்னா அந்த எச்ச சொச்சங்கள் காட்டப்பட்டதுதான் இருக்குது. எதையும் சித்திரவதை நடந்ததுக்கான ஆதாரங்கள்ன்றது அந்த சித்திரவதையை அனுபவித்தவர்களுடைய நேரடி சாட்சியங்கள். அதுகளை வச்சுக்கொண்டுதான் இந்த ஆணைக்குழு அறிக்கை தயாரிக்கப்படுது. இப்ப இத நாடாளுமன்றத்துல ஜேவிபி சமர்ப்பிச்சாச்சுது. 2 நாள் விவாதமும் சொல்லியாச்சு. இப்ப என்ன இந்த அறிக்கையில இருக்கிற பிரச்சனை என்ன, அது வெறுமென ஜேவிபி உறுப்பினர்கள் மீதான அரச பயங்கரவாதத்தை மட்டும் பேசல. ஜேவிபியினர் என்ன மாதிரியான சித்திரவதைகளை செய்தார்கள் என்றதையும் பேசுது. தமிழர் தரப்புல அதை சொன்னா கிட்டத்தட்ட ஒரு முறிந்தவன மாதிரின்னு சொல்லலாம். சரிதானே, முறிந்தவன வேற ஆட்களால செய்யப்பட்டது இல்ல, இங்கே இருந்தவர்களால செய்ய. ஆனா அது 2யுமே பேசுச்சு. எப்படி ராணுவம் எப்படியாக சித்திரவதைகளையும் அராஜகங்களையும் தமிழர்கள் மீது விதிக்குது என்றதையும், அப்படி ராணுவம் செய்யக்கூடிய வகையில என்ன மாதிரியான தூண்டுதல்கள் நிகழுது என்றத வரைக்கும் அது சொல்லுதானே. அதுல அந்த மாதிரியான ஒரு அணுகுமுறை இருந்தது. அதனாலதான் அதை நாங்கள் பொதுவாக தமிழருக்கான துன்பங்களை சொல்ற நூல அதை வரிசைப்படுத்துறேன். சரிதானே, அது ஒரு திண்டத்தகாததாக வெளியில வைக்கிறதுக்கு காரணம் அது. நான் அப்படி வர்றேன்டா, இப்ப ஜேவிபியை பொறுத்த வரைக்கும் கூட அது கிட்டத்தட்ட அப்படியான ஒரு தானே. அது எடுக்கிறதுன்றது எப்படி என்ன, அது கத்தி 2 முனையும் கூறான கத்தி. இப்ப அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சந்தர்ப்பத்துல தவிர்க்க முடியாமல் அந்த அறிக்கைய ரணில சேலஞ்ச் பண்றதுதான் அவர்களுக்கு நோக்கமா இருந்தது. இப்ப அதிகாரத்துல இருக்கிறதுனாலையும் மீடியாக்கள் அது இது எல்லாத்தையும் அவர்கள் கட்டுப்பாடு வச்சிருக்கிறார்கள். இப்ப அவர்கள் அந்த போர்வையை கழட்டி வச்சுட்டு தான் இப்ப நிக்கணும் அவர்கள் கிட்டத்தட்ட அது இழுக்கும் போது திருப்பி பிரச்சனை வரும், பழசு கிளறப்பட போகும். சரிதானே, அப்ப அந்த மாதிரி இருக்கிறதுனால அப்ப ஆனா நாடாளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும் 189 பேர் அவன் கட்டுப்பாட்டுல இருக்கிறார்கள். ஆமா, இருக்கிற ஆட்கள். இவரை விட்டீங்க அர்ச்சனா இல்ல செல்வமடைக்கணும். சரி சரி 159 பேர் அவற்ற கட்டுப்பாட்டுல இருக்கிறதுனால அவர்கள் பெரும்பாலும் என்ன அவர்களுக்கு ஆதரவானதான் பேச போயிடும் நாடாளுமன்றம். இப்ப இதுல சம்பந்தப்பட்டிருக்கிற ஆட்கள்ல ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவான ஆட்கள் நாடாளுமன்றத்துக்குள்ள குறைவு. அவர் கட்சி சார்பில் என்ன ரவி கருணாநாயக்க மட்டும்தான் அங்க இருக்கிறார். இவரை டிஃபெண்ட் பண்றா அவர் தான் டிஃபெண்ட் பண்ணணும். அதுக்கு மேலே என்று பார்த்தா சஜித் பிரேமதாச வர வேணும். இதுக்குள்ள சஜித்துக்கும் ரணிலுக்கும் இடையில இருக்கிற ஒரு பிரச்சனை இருக்கு. அதனால அவர் வர்றதா இல்லையான்ற ஒரு இடத்துல அவர் வர்றதாக இருந்தா தன்னை தகப்பனை டிஃபெண்ட் பண்ணி வரணும். என்னன்னா அவற்ற காலத்துலதான் இது நிகழ்ந்தது. அவரும் அவருக்கான ஒரு பொறுப்பாக அதுக்காக ரணில சப்போர்ட் பண்ண வேண்டியது வந்தாலும் வரலாம். அப்படிதான் வாரண்டா வரணும். தன்னை தகப்பனை டிஃபெண்ட் பண்ணி தான் அவர் வரணும். அப்படி டிஃபெண்ட் பண்றது ஒருவேளை அவர் அதுல தயங்கினாருன்னா அல்லது அவற்ற தரப்புக்காரர் எல்லாரும் அதுல கொஞ்சம் பின்னடிச்சினமா இருந்தா இவருக்காக வாதாடுறதுக்கு அங்க யாரும் இல்ல. நாடாளுமன்றத்துல இதுதான் சிச்சுவேஷன். ஏன்னா சபையும் அவர்கள் அப்படியே தங்களுக்கு நிகழ்ந்த துன்பங்கள் துயரங்கள் பற்றி தான் பேச போயிடலாம். எல்லாம் அதுக்கு முந்தின அரசாங்கம் செய்த பயங்கரவாதம் தான் பேச போயிடலாம். இது தேர்தல் காலம்ன்றதுனால அது உதவக்கூடும் அவர்களுக்கு. அது ஒரு விவாத பொருளா மாறும். ஆனா பிரச்சனை என்னன்னா இவர்களை பொறுத்த வரைக்கும் இவர்கள் என்னெல்லாம் மக்களுக்கு கொடூரங்கள் செய்தார். ஏன்னா இவர்களும் கொஞ்ச நெஞ்ச வேலை செய்யல தான். இங்க சகோதர பதவின்னு சொல்ற மாதிரி அங்க அதை விட மோசமான எல்லாமே செய்திருக்கிறாங்க. போட்டு டயர் போட்டு எரிச்சதுல இருந்து பலது நாங்கள் போஸ்ட்ல கட்டிச்சுட்டாங்க. அவர்கள்
உயிரோட போட்டு டயர் போட்டு எரிச்ச அந்த வேலைகள் எல்லாமே செய்திருக்கணும். சரிதா? அப்ப அதுகள் எல்லாமும் கூட சொல்லப்பட்டிருக்கு. போதாக்குறைக்கு சந்திரிகாவினுடைய கணவர் வச்சிருந்த அவரும் ஒரு கட்சி வச்சிருந்தார். விஜயகுமாரனதுங்க வந்து ஒரு கட்சி வச்சிருந்தவர். அவர்களும் கூட பல பயங்கரவாத செயல்களை, இவ்வளவு மோசமான செயல்கள் எல்லாம் ஈடுபட்டிருக்கணும் என்று சொல்லி சொன்னேன். ஏன்னா அவர்களுக்கும் ஜேவிபிக்கும் இடையில ஒரு நல்ல உறவு இருந்த ஒரு இது இருக்குது. ஆனா பிறகு அவர் ஜேவிபியால தான் கொல்லப்பட்டார் என்ற இதுவும் இருக்கு. ஆனா இவர்கள் எல்லாரும் இப்ப என்ன பிரச்சனை, சந்திரிகா போட்ட குழு, சரியா, சந்திரிகாவுக்கு ஆதரவாக ஜேவிபி இருந்த போது போடப்பட்ட குழு, ஜேவிபி கேட்டதுனால சந்திரிகா போட்ட குழு. இந்த குழு வந்து அறிக்கையை எப்படி கொடுத்து விட்டது, சந்திரிகாண்ட ஆளும் போலதான், ஜேவிபியும் போலதான், கவர்மெண்டும் போலதான், அதனாலதான் இது இவ்வளவு காலமும் கவனத்துக்கு பெருசா இத ஒரு பெரிய விஷயமா கொண்டு வரப்படவில்லை. இப்ப இவர் நாடாளுமன்றத்துல இல்ல, அதனால நானே சொல்லணும் என்ற மாதிரி ஒரு கதையை சொல்ல போக ஜேவிபி பதத்துக்கு மேஜையில போட்டுட்டது. இந்த இப்ப இருக்குது, இப்ப பதில் சொல்லனா அவர் சிம்பிளி எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு அறிக்கை விட்டுட்டு அவர் போயிட்டார். அவ்வளவுதான். அது இந்த நினைக்கிறேன் ஜேவிபி வந்து இது இந்த அறிக்கையை அவர் அங்கேயே சொல்லி இருந்தா பிரச்சனை வந்திருக்காரு. ஆனா அம்மையா இப்ப அதுல ஏதோ இந்த கிணறு வெட்ட புதன் கிளம்பினாலும் அந்த புதன் நன்மை செய்ய மாட்டா நன்மை தானே. இப்ப இதுல ஜேவிபியும் அவ்வளவுத்துக்கு வெயிட் அதை ஸ்டடி பண்ணாமல் ரிலீஸ் பண்ணி இருக்குமன்றது ஒரு பிரச்சனையா இருக்குன்னு நினைக்கிறேன். அதான் சொல்றேன், அவர்களுக்கு நாடாளுமன்றத்துக்குள்ள அந்த பலம் இருக்கு, ஆளுந்தரப்பாக அவர்களான் இருக்கணும், மீடியா உட்பட எல்லாத்தையும் இன்றைக்கு ஓரளவு கட்டுப்பாடு செல்வாக்கு செலுத்தக்கூடிய நிலைமையில அவர்கள் இருக்கிறது. எலெக்ஷன் வெண்டது அப்படித்தான், மீடியாக்களை செல்வாக்கு செலுத்த எலெக்ஷனே வெண்டது. அப்ப இப்ப அவர்கள் அங்க மேல இருந்து கொண்டு பேசுறதுனால அவர்கள் ஒரு பலமான இடத்துல இருக்கணும். அப்ப மற்றது அவர்கள் பலரும் இருக்கணும் என்றதுனால அந்த அவர்களுடைய கூச்சம் உண்மையா பலமா இல்ல, பலர் இருக்கிறபடியால பலம் தெரியுது. அதனால அவர்கள் இது மற்றது இன்னும் இது ஒரு அலையா இருக்கும் போது ஏற்கனவே அவர்களுக்கான ஒரு அலைக்குள்ள இதை மிக்ஸ் பண்ணி விடலாம் என்றது அவர்களுக்கு ஒரு துணிவாக இருந்திருக்கலாம். ஆனா பிரச்சனை என்னன்னா, எதிர்கட்சிகள் இப்ப என்ன சொல்லுது, எதிர்கட்சிகளுடைய வாதமா இருக்குதுன்னா நல்ல விஷயம் தான் நீங்க கொண்டு வந்திருக்கிறீர்கள் எல்லாம் சரி. ஆனா அதுக்குள்ள இருக்கிறது கவர்மெண்ட் பிரச்சனையை மட்டும் கதைக்காத நீங்கள் செய்ததையும் கதைங்க, அதையும் விசாரிக்கிறேன் எல்லாத்தையும் விசாரிங்க என்றதுதான் இப்ப எதிர்கட்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கிற ஸ்டாண்ட். இது சிக்கலான ஸ்டாண்ட். சரி, இப்ப போர்க்குற்றங்கள் என்று வந்தா இருதரப்பும் போர்க்குற்றங்கள் செய்திருக்குதுன்றது ஐநாவினுடைய அறிக்கை. சரி, எங்கட தரப்பில். ஆனா நாங்கள் ஏற்றுக்கொள்றதுக்கு ரெடியா இருக்கிறோமோ? எங்கள தரப்பிலையும் போர்க்குற்றங்கள் நிகழ்ந்தது என்று மாட்டோம். எங்களை பொறுத்தவரைக்கும் அவை என்ன மட்டும்தான் செய்யும். இது மாதிரி ஒரு நிலைப்பாட்டுலதான் ஜேவிபியும் இருக்கும். இப்ப எதிர்கட்சிகள் இது என்ன எல்லாத்தையும் சரி. அப்ப உங்களோட எல்லாம் வெளியில வரும். அப்படி வெளியில வந்தா நாங்கள் அதை பற்றி அதை எங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக் கொள்ளலாம் என்ற மாதிரி அவர்கள் இந்த 2 நாள் விவாதத்துல வந்து அதுகள் எல்லாம் விசாரணை நடக்குமான்றது வந்து இல்லையா. ஆனா அதுல இருந்து சாடியா எஸ்கேப் ஆயிட்டான். எப்படி எஸ்கேப் ஆனதுல இருந்து அவ ஏற்கனவே முதல்ல என்ன சொல்லிட்டவன்னா, இந்த அறிக்கையின் மீது மேலதிகமாக என்ன நடவடிக்கை எடுக்கணும்ன்றத சட்டமா அதிபர் தான் தீர்மானிக்கணும், அரசாங்கம் இல்லை. இனி சட்டமா அதிபர்கிட்ட போய் அவர் இந்த அறிக்கையை தலையில வச்சு படுத்திருப்பாரு. அந்த மாதிரியான ஒரு இதுகள் வர்றதுக்கு எவ்வளவு காலம் செல்லும் என்னன்றது தெரியல. அது ஆனா இப்ப இவ என்ன சொல்லின, சில எதிர்கட்சிகள் என்ன கேக்குதுன்னா, இல்ல நீங்க இப்ப இது ஒரு அறிக்கை இருக்குது பரவாயில்ல, இப்ப நீங்க இன்னொரு ஆணைக்குழுவை திருப்பி போடுங்க. இப்ப நீங்க ஜனாதிபதி, அப்ப திருப்பி ஃப்ரெஷ்ஷா ஒரு ஆணைக்குழுவை போட்டு ஃப்ரெஷ்ஷா கூட பிரச்சனை நீங்க செய்தது எல்லாத்தையும் விசாரிங்க. அதுகளுக்கு எல்லாம் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியல எனக்கு. இந்த கப்பில எங்கடைய ஆக்கள் என்ன செய்யணும்? நாங்கள் கொஞ்சம் பேர் பாராளுமன்றம் அனுப்பி வச்சுக்கலாம். எங்கடைய ஆக்கள் இதை வச்சுக்கொண்டு என்ன கேட்கணும்னா, இப்ப நீங்கள் இந்த விஷயம் பேசுறீங்கன்னா இது உங்களோட பிரச்சனை, தமிழர்களுக்கும் உங்களுக்குமான பிரச்சனை இல்லை. இது சிங்களவர்கள் நீங்கள் உங்களுக்குள்ள அடிபட்டு கொண்டதான ஒரு பிரச்சனை. இந்த பிரச்சனைய ஒரு 30 வருஷத்துக்கு பிறகாவது உங்களால இன்றைக்கு பேச முடியுது, இல்ல இந்த அறிக்கையை எடுத்து வெளியில விட முடியுது. ஏனென்னா நீங்கள் ஆட்சிக்கு வந்திருக்கிறதுனால. 30 வருஷம் கழிச்சு நீங்க ஆட்சிக்கு வந்திருக்கிறீங்க. நீங்க ஆட்சிக்கு வர முடியும் என்றதும் ஒரு வாய்ப்பா இருந்தது. அதனால உங்களுக்கு இது இன்றைக்கு சாத்தியமாச்சு. ஆனா நாங்கள் இப்பவுமே ஆட்சிக்கு வர போறது இல்லை, அதுக்கான வாய்ப்பே எங்களுக்கு இல்ல. அப்ப அதுக்கான வாய்ப்பே இல்லை. அது வேறு தனி விவாதம். அரசமைப்பால தரையில்லைன்றதல்ல. இப்போ சிங்கப்பூர்ல ஒருத்தர்
என்ன ஜனாதிபதியா வர முடியும் என்றா அவருக்கு அரசமைப்பு தமிழர் ஒரு ஆள் குடுங்கோன்னு சொல்லி வரையில தான். அமெரிக்காவில் ஒரு கமலா ஹாரிஸ் வந்தோன்னா தமிழர் 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 நாங்கள் எல்லாம் தொங்குறோம்டா, அங்கே தமிழ்நாட்டுல இருந்து வந்த ஒரு ஆளு கட்டாய அரசியலமைப்பு பதவி கொடுக்கணும் கொண்டு ஒருத்தரும் எழுதல தான். அந்த மாதிரி. ஆனா சிங்கப்பூரை நீங்க சொன்னபடியால எனக்கு கவுண்டர் ஈஸியா வந்துட்டு, சிங்கப்பூர்ல இருக்கிற ஈக்குவாலிட்டி எங்க நாட்டுல இல்ல. சிங்கப்பூர்ல அங்கேயும் ஒடுக்குமுறைகள் இருக்குது, சீனர்களால தமிழர்கள் ஒடுக்கப்பட்டாலும் அப்படின்னு சொன்னா அரசமைப்பு வந்து அதுக்கான உண்மையா அந்த ஸ்பேஸையும் கொடுக்கல. உங்களுக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டுனீங்கன்றாலே அங்க இருக்க கூட பாப்புலேஷன் ரேஷியோ அப்படி தனியா சைனர்களுக்கான அப்பார்ட்மெண்ட் இல்லையா அங்க கட்ட முடியாது. கட்டிட்டு நீங்க தனியா சீனர்களுக்கு விற்க முடியாது. அங்க இருக்கக்கூடிய இனக்குழுக்கள பரம்பலுக்கு ஏற்ற மாதிரி விதாசாரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்க விற்க முடியும். அந்த அளவுக்கு ஈக்குவலா இருக்குது. மேபி அமெரிக்கா சொல்லலாம் நினைக்கிறேன். ஆனா சீனர் இல்லாம தமிழருக்கு கொடுக்கணும் அரசமைப்பு வெளிப்படுத்த இல்ல. ஆனா அதுக்கு சப்போர்ட்டிவ் அந்த அரசமைப்பு இருக்கு. எங்கட அரசமைப்பு அப்படி இல்ல. சரி, நாங்க விஷயத்துக்கு அது வேற முறைன்றதுக்காக சொல்லணும், இல்லைன்னு வாதாட வர இல்ல. ஆனால் அது பெரிய விவாதமா போகும். அதனால அதை விட்டுட்டு நாங்க போவோம். இந்த பரப்பல்ல அடங்கினா கதைக்கு டாபிக் இல்ல இந்த விஷயத்துல என்ன எங்கடையாக்கள் என்ன கதைக்கணும்னா இதுதான். அதாவது நாங்க எப்போதுமே ஆட்சிக்கு வர போறது இல்ல. நாடாளுமன்றத்துக்கு அல்லது ஒருபோதும் தமிழர் ஒருத்தர் ஜனாதிபதி தேர்தல் கேட்டு அதாவது அவர்கள் சொல்றது அதுக்குதான் இருப்போம் சொல்றேன். அவர்கள் சொல்றது என்னன்னா, நாங்கள் ஒரு தமிழரசு கட்சியாகவோ ஒரு தமிழ் தேசிய கூட்டமைப்பாகவோ அல்லது ஒரு முன்னணியாகவோ ஒரு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியாகவோ ஜனாதிபதி தேர்தல் கேட்டு நாங்கள் ஒரு ஜனாதிபதியாக வரையில லட்சுமண் கதிராமரா கெட்டுல அதுதான் அப்படி இருக்கலாம். அதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். சோ இப்படி வரப்போறது இல்ல. அப்ப இப்படி வரையிலன்னா அந்த லட்சம் இந்த அறிக்கையை கொண்டு வர மாட்டாருன்றத இவன் நிச்சயமான தீர்வு. அதனால நாங்கள் அப்படி வர முடியாது ஒருபோதும் என்றதுனால, அதாவது தமிழர் என்று சொல்லிக்கொண்டு தமிழர்களோட அபிலாஷைகள் தேவைகளுக்காக அப்ப நாங்க வர முடியாது என்றதுனால எங்கள் சார்ந்து இதுவரைக்கும் நீங்க வர போட்டு விசாரித்த ஆணைக்குழுக்கள் அறிக்கையும் வெளியில கொண்டு வர முடியாது. நடந்திருக்கக்கூடிய தமிழர்களுக்கு எதிரான கொடுமைகளை பற்றி விசாரணை ஆணைக்குழுக்கள் நியமிக்கவும் முடியாது என்றதுனால எங்களுடைய வேதனையை புரிஞ்சு கொண்டு நீங்களான் அதை செய்யணும் என்று சொல்லி சிலர் ஊக்கமாக்கினான், சிலர் உரிமையாக்கினான். அப்படி பலதையும் அவர்கள் முன்வைக்கிறான். இதெல்லாம் உள்ளமான்றது தெரியல. அப்ப இப்ப இது என்ன ஆகுதுன்னா, இந்த ஒரு அறிக்கையை வச்சுக்கொண்டு இப்ப ஒரு முப்பரிமாண விஷயம் நடக்குது. ஒன்று அதனால பலனடைகிறதுக்கு ஜேவிபியின் முயற்சி, இன்னொன்று அந்த அறிக்கையிலேயே தூக்கி திருப்பி ஜேவிபிக்கு அடிக்கிறதுக்கான எதிர்கட்சிகளுடைய முயற்சி. இவ ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கிற இந்த வச்சுக்கொண்டு பயன்படுத்தி கொண்டு நாங்கள் ஏதாவது கொடுக்க முடியுமா என்ற தமிழர்களினுடைய இது முயற்சின்னு சொல்லல சொல்லிகள் அந்த மாதிரி ஒன்று. ஆனா அது இந்த முப்பரிமாணத்தை கொண்டிருக்குது இந்த விஷயம். இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது இது ஒரு பெருசா புதாகரமாகி இன்னும் பெரிய லெவல போகும் என்று நினைக்கிறதுக்கு வாய்ப்புகள் பெருசா இல்லை. என்ன தற்சமயத்துக்கு இது ஒரு பரபரப்பா நகரலாம். அடுத்தது இதுல இலக்கு வைக்கப்பட்டவராக இருக்கிற ரணில் விக்ரமசிங்க மீது இந்த கொலைகளோடையோ அல்லது சம்பவங்களோடைய நேரடியாக தொடர்பு படுத்துறதுக்கான வாய்ப்புகளும் பெரிய அளவில் மினிமம் அவர் பாதுகாப்பு அமைச்சராக கூட இல்ல வீட்டை கொடுத்தார் என்றதுதான். ஆனா வீட்டை கொடுக்கும் போது அந்த நோக்கம் தெரிஞ்சுதான் கொடுத்துருக்கிறார். இப்ப ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கு எங்களோட நீதிமன்றங்கள் என்ன செய்தது, பொறுப்பு கூற சொல்லி காசை கொடுத்தா சரி அப்படிதான் நட்டகட்டு கட்டினா சொல்லி மிஞ்சி போனா இவருக்கும் அப்படிதான் வரலாம். தெரிஞ்சு கொண்டு நீங்க கொடுத்ததுதான் போல, சாவியா கொடுத்ததுதான் கூட போல, சரிதானே. அவன் அங்க இப்படி எல்லாம் செய்வினா வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் என்ற அடிப்படையில மிஞ்சி போனா நீங்க திருப்பியும் ஒரு இழப்பீடு வழக்கு கட்டுங்கொண்டுதான் அவருக்கு ஒரு வழக்கே வந்தா கூட நான் நினைக்கிறேன். அவரை தெருவில் பிச்சை எடுத்த மாதிரி அவரு இந்த வீடு எரிஞ்சு போச்சுன்னா கதையை முடிச்சு விட்டுறாரு. அந்த மாதிரியாக அதை நிகழ்றதுக்கான வாய்ப்புகள்லாம் கூட இருக்கு. மற்றபடி பார்த்தா ஜேவிபியும் அதை ஆக பெருசாக தூக்கி கொண்டு போகாது. ஏன்னா அதுக்கு இப்ப இந்த தமிழர்கள் பக்கத்துல இருந்து வரக்கூடிய பிரஷரையும் அவர்கள் மேல தூக்கினா இது இன்னும் இந்த பிரஷர் மேல
அப்ப தாங்கள் திருப்பி எப்படி ஆகும்னா நீங்க உங்களுக்கானதை மட்டும் பாக்குறீங்க, ஆக நீங்க சிங்கள இன விஷயத்த மட்டுமே பாக்குறீங்க, தமிழர்களை பார்க்கல, அப்ப நீங்களும் ஒரு இனவாத அரசு அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள் எல்லாம் வரும். இந்த பட்லத்தை 10 அடுக்கு கூட கொண்டு போனா இது 2 ஸ்டெப்னாலும் எடுத்து வைக்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஒரு நிர்பந்தம் வரும்ன்றதுனால அவர்கள் அடுத்த பக்கத்துல சந்திரிகாண்ட காலத்துல இந்த 94 இருந்து இப்ப 98 இந்த அறிக்கை வந்துட்டுது. அந்த கால பகுதியில இருந்து நீங்களே இவ்வளவு நாளும் ஏன் பேசாம இருந்த நீங்கள் என்ற ஒரு கேள்வி இருக்கு. இந்த அறிக்கையை ஒட்டிய விஷயங்கள்ல அப்பவும் உடைய ஆட்கள் தான் இருந்தது. நீங்க அதுக்கப்புறம் மஹிந்த ராஜபக்சவை கொண்டு வந்தீங்களா, அவரோட ஒரு ஒப்பந்தம் எல்லாம் செய்தீங்க, கண்டியில போய் சுருளா எல்லாம் கொடுத்து பரிமாறி எல்லாம் அப்ப மஹிந்தண்ட ஆட்சி காலத்துல கூட நீங்களே இதை கொண்டு இந்த அறிக்கைகளை பற்றி அக்கறைப்படையில என்ற கேள்விக்கு அவர்களும் பதில் சொல்ல வேண்டியவர்களாயிரு. இனி இப்ப ஆட்சியில இவர்கள் இருக்கிறதுனால இன்னொரு பிணக்கு இதை தூக்கி கொண்டு போனா என்ன வரும்னா, இவர்களால பாதிக்கப்பட்டவர்களுக்கும் இவர்களே நட்டகடு கொடுக்க வேண்டிய தேவைக்கு வந்துருக்கலாம். அட்லீஸ்ட் பதில் சொல்லட்டாலும் இல்லாட்டி அது திரும்ப மக்கள் பல்லுக்குள்ள படவழிக்கிறது. இப்ப இவ அரசாங்கம் அப்ப பொறுப்பு குறித்தானே ஆகணும். இவர்கள் யார் தவறானவர்கள் என்று சொல்லி இவர்கள் தாங்கள் கொலை செய்தார்களோ, உயிரோட போட்டு எரிச்சார்களோ, அவர்களுடைய குடும்பத்தினர்களுக்கு இவர்களுடைய கைகளாலேயே அதை ஒத்துக்கொண்டு எல்லாத்தையும் கொடுக்க வேண்டிய தேவைப்பாட்டுக்கு கொண்டு நகரம். இது போனா அதுக்கு அந்த வாய்ப்புகளை அது ஒரு விவாதமாக நாடாளுமன்றத்துல அந்த அறிக்கை சமர்ப்பிப்பதாக அது பகிரங்கப்படுத்தப்பட்டிருக்குது என்ற அளவுக்கு மீறி அது நகர்றதுக்கான பெரிய வழிகளையோ இதையோ கொண்டிருக்கிற மாதிரி தெரியல. அரசாங்கம் அதுல அவ்வளவு பெரிய ஆர்வத்தை பெருசா காட்டுற மாதிரியும் இல்லை. அதை ஒட்டி ஒரு விவாதத்துக்கு போட்டு என்னதான் இருந்தாலும் அந்த என்னவோ செய்ய போய் இன்னும் நடந்தது பிள்ளையார் குடிக்க போய் அவர் என்னதுக்கோ மறக்க போய் தேவையில்லாத வழியில தூக்கி போட்டு விட்டார். அவ்வளவு இருந்தாலும் இதுல அங்க கதைச்ச விஷயங்கள்ல எங்களுக்கு சில பெனிஃபிட்ஸ் இருந்தது போல இதிலும் அது ஃபாலோ அப்ஸிலும் எங்களுக்கு இப்ப இந்த ஒரு பேசு பொருளாக வரும்போது நாங்களும் அப்படி இருக்குமான்றது எனக்கு சந்தேகம். வேணா அது குறித்து பலர் என்ன இருக்கிறது 10 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தானே, அதுல ஒரு 3-4 பேர்னால இது வரைக்கும் பேசிட்டு இந்த பட்லந்த பற்றிய தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பட்லந்த அறிக்கையை முன்வைத்து எங்களுடைய மக்களுக்கு நிகழ்ந்த பல சித்திரவதைகளை பற்றி குமுதினி படுகொலையில இருந்து அங்க திருவண்ணாமலையில கடற்படை முகாமுக்குள்ள இருந்த சித்திரவதை கூடம் பற்றி வரைக்கும் பல விஷயங்களை சுட்டி காட்டி இது பற்றி எல்லாம் விசாரணை நடத்தணும். இது பற்றி ஆனா இன்றைக்கு வரைக்கும் அரசாங்கம் சார்பில் அந்த விஷயங்களுக்கு எந்த ஒருத்தரும் பதில் சொன்னதில்லை. அவர்கள் மிக தெளிவா இருக்கணும். அதெல்லாம் வாய வச்சோம்னா இங்க ஓட்டு விடாது. இதுக்கு ஓமன்னு சொன்னாலோ இல்லை என்று சொன்னாலோ, ஓமன்னு சொன்ன அந்த பக்கம் ஓட்டு விடாது. அதனால வாய வடிவா பொத்தி வச்சுக்கொண்டு இருக்கணும். அதனால இப்படி எழும்புற இதுகள் எல்லாத்துக்கும் அவர்கள் இப்போதைக்கு அது எல்லாத்தையும் தாண்டி ஒரு தீர்க்கமான முடிவுக்கு போறதுக்கு பார்க்கலாம். ஜானகி தும்பிக்கை எவ்வளவு முக்கியம், அது மாதிரி மனிதனுக்கு நம்பிக்கை முக்கியம். அந்த நம்பிக்கையோட ஏதாவது நடக்காதான்ற ஒரு நம்பிக்கையோட இந்த இன்றைய நாட்டு நடப்பு நிறைவு செய்வோம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம்.